யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 13. அவன் மறுநாளிலும் வெளியே போனபோது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அடித்தல், அடிக்கிறது இன்னைக்கு ஒரு பிராக்டிஸ் மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்கும். நல்லவங்க கூட சில நேரத்தில் அடிச்சிடறாங்க. நம்முடைய கோபம் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செஞ்சிடறோம், அடிச்சிடறோம். ஒரு சிலர் வாயினால் அடிக்கிறாங்க. வார்த்தை, அவங்களுக்கு அடிக்க சக்தி கிடையாது. அதனால வேர்ட்ஸ் என்ன செய்யும், பயங்கரமா தடித்த வார்த்தைகள் வரும். அது ஒரு பெரிய தோல்வி. அடித்தல் என்பது தேவன் அனுமதிக்காத ஒரு காரியம். மோசே அவனை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் பாதுகாத்து வச்சார். இவன் அடிச்சான், இவனும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அடிக்கிறத பார்த்தான், நியாயம் கேட்டான். ஆனா இவனும் அதே காரியத்தை தான் செஞ்சான். அதனால கர்த்தர் அவனை ஒரு 40 வருஷம் கரத்தில் எடுக்க முடியாமையே போயிடுச்சு. நாம் இந்த ஊழியத்தில் இல்லாவிட்ட இந்த விசுவாச வாழ்க்கையில தேவனுடைய கரத்தில் எடுக்கப்படாததுக்கு ஒரு காரணம் நம்முடைய அடிக்கிற ஒரு சுபாவம். நான் கூட அதை சொல்லலாம். எனக்கு அந்த ஹேபிட் இருந்துச்சு. அதை நான் குறைச்ச பிறகுதான் கர்த்தர் என்னைய கரத்தில் எடுக்க ஆரம்பிச்சார். அது ஒரு வெளியரங்கமான ஒரு குற்றம். அந்த அடிக்கிற பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா தேவன் நம்மை கரத்தில் என்ன செய்ய மாட்டாரு, எடுக்க மாட்டார். தேவன் கரத்தில் எடுக்காம நம்ம வீட்டிலேயே ஒரு வீட்டில் பாருங்க, எத்தனையோ பொருட்கள் செல்ஃப்லேயே என்ன செய்யும், கிடக்கும். அது அவங்க பொருள் தான், அவங்களுக்கு யூஸ் இல்லை. அது அப்படியே கிடக்கும். அது வெளியெல்லாம் தூக்கி போட மாட்டாங்க. நம்ம சபையில தான் இருப்போம். சபையிலேருந்து தூக்கி வெளில போட மாட்டார். ஆனால் யூஸ் பண்ண மாட்டார். உனக்கு துக்கமாக இருக்கும். அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வல்லமையான காரியங்கள் நடக்குது. எனக்கு தான் என்ன செய்யலை, ஒன்றுமே நடக்கலை, என்னை யூஸ் பண்ணல, ஏன் யூஸ் பண்ணல, என் மேலே கோச்சுக்கிட்டாரா, இப்படிலாம் நம்ம யோசிப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னால் உள்ள வசனங்களில் பார்க்கும்போது 11 வசனம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டான். எகிப்தியனுடைய சுபாவம் தான் அடிக்கிற சுபாவம். அடிக்குதல் அப்படிங்கிறது அது எபிரேயனுடைய சுபாவம் கிடையாது. அது யாருடைய சுபாவம்? எகிப்தியனுடைய சுபாவம். எகிப்தியன் அடிக்கிறவன். அவனுக்கு வாயெல்லாம் பேசாது. அவன் என்ன சொல்லுவான், நீங்க என்ன சொல்றீங்க, இந்த வாயெல்லாம் என்கிட்ட பேசாது, எதுதான் பேசும், என் கை தான் பேசும், என் கால் தான் பேசும் அப்படிம்பாங்க. அது எகிப்தியனுடைய ஸ்பிரிட். அது நானும் கொடூரமாலாம் அடிச்சிருக்கேன், பயங்கரமாலாம் அடிச்சிருக்கேன். கூட்டத்தில் பிள்ளைங்க விளையாண்டதுக்கெல்லாம் அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிருக்கேன். சண்டே சர்வீஸ்லேயே அடிச்சு ரத்த காடை ஆக்கி விட்டுருக்கேன். அவ்வளோ ரஃபாக இருந்தேன். அதனால தான் இப்போ இந்த சண்டே ஸ்கூலுக்கு நீங்கள் போங்கன்னா போக மாட்டேன். நான் போனால் நினைஞ்சிருவேன், ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. ஒரு ட்ரிப் வந்தால் புதுசில் ஒரு ட்ரிப் போனேன், அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. அது எகிப்தினுடைய இல்லாவிட்ட ஜென்ம சுபாவம்னு சொல்லலாம். அந்த சுபாவம் நம்முடைய ஜீவியத்தில் இருந்தா அதுக்கு பிறகு 40 வருஷம் மோசையை கர்த்தர் என்ன செய்யலை, யூஸ் பண்ணவே இல்லை. சுத்தமானா ஒரு தரிசனம் கிடையாது, ஒரு சொப்பனம் கிடையாது, ஒரு வெளிப்படுத்தல் கிடையாது, ஒரு திருப்பம் கிடையாது, ஒரு முன்னேற்றம் கிடையாது. அப்படியே சுத்தமா அவனை 40 years விட்டார். நீ இரு தம்பி, நான் உன்னை யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், யூஸ் பண்ண வேண்டிய டைம் வரும்போது நீ நெஞ்சிட்ட, உன் கை முந்திருச்சு, அதனால கஷ்டம், வெயிட். அவ்வளோதான். 40 வருஷம் அவனை அப்படியே ஓரங்கட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. என்னைக்கு நீங்க அடிக்கிற அந்த ஹேபிட் நீங்க கொண்டு வரீங்களோ அன்னைக்கு கர்த்தருடைய கரத்தில் நீ வரமாட்ட, நானும் வரமாட்டேன், நீயும் வரமாட்டேன்.
இப்போ அவன் அடிக்கிறான் இல்லையா, நீ போய் நியாயம் கேட்டிருக்கணும், ஏன்பா அடிக்கிறேன்னு கேட்கலாம். இது எபிரேயனும் அடிச்சாங்க. அப்ப போய் மட்டும் ரொம்ப தெளிவா ஏன் அடிக்கிற, உன் தோழனை ஏன் அடிக்கிறாய் அப்படின்னு பேச தெரிஞ்சது அடுத்த நாள். ஆனா இன்னைக்கு அடிச்சுட்டான உடனே எகிப்தியனை உடனே நினைச்சிட்டான். அடுத்த வசனம் 12ஆம் வசனம். அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். போதுமா? அவன் அடிச்சான், இவனுடைய கை என்ன செஞ்சிருச்சு, கொஞ்சம் ஸ்பீடா போய் என்ன செஞ்சிருச்சு, வெட்டிடுச்சு. இதுதான் ஒரு குற்றத்தை நாம் கரெக்ட் பண்றதுக்கு பார்த்து நம்முடைய குற்றம் அதை விட நெஞ்சிருது, மிஞ்சிருது. அதான் அங்கதான் நம்ம தோத்து போயிடுறோம். ஒரு குற்றத்தை நம்ம சரி செய்ய பார்க்கிறோம். ஐயோ இப்படி பண்றானே, இப்படி பண்ணுதே, இந்த பிள்ளை இப்படி பண்ணுதேன்னு பண்ணும்போது நம்ம அந்த குற்றத்தை காட்டிலும் எங்க போயிடுறோம், அடுத்த ஸ்டெப்புக்கு போய் மாட்டிக்கிறோம். இவன் பார்த்தான், அங்கும் இங்கும் பார்த்தான், ஒரே வெட்டிவிட்டான். வெட்டிட்டு வேகமா மணலை தோண்டா மூடி போட்டு பேசாம அரண்மனைக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டான். அடுத்த நாள் வந்தான், வந்து நின்னா இங்க யாரு வரா? இந்த எகிப்து தேசத்திலேயே இருந்ததுனால எபிரேயர்களுக்கும் அந்த பழக்கம் வந்தது. அதான் நம்ம முதல்ல வாசம். எபிரேயரும் நெஞ்சுக்கிட்டாங்க, அடிச்சுக்கிட்டான். எபிரேய மனுஷரில் 2 பேர் சண்டை பண்ணி கொண்டார்கள். இவன் போய் சொல்றான், ஏன்பா அநியாயம் செய்றீங்க, உன் தோழனை ஏன் அடிக்கிறாய் அப்படிங்கிறான். பாருங்க, அடிக்கிற சுபாவம் இருக்கா? நம்ம யாரெல்லாமோ அடிக்கிறோம். நமக்கு அடிக்க முடியலனாலும் அவனை அடிச்சிருந்தா 2 சாத்தி இருக்கலாம் அப்படிங்கிறோம். அப்ப மனசுலயே என்ன செய்யறோம், அடிக்கிறோம். நமக்கு நம்மளோட சக்திக்கு மிஞ்சினவனை நம்ம கையால அடிக்க முடியல, வெட்ட முடியல, எப்படி அடிக்கிறோம்? இப்ப பாருங்க, உலக மனுஷன் இன்னொரு மனுஷனை ஃபேஸ் பண்ண முடியலன்னு யாரை வச்சு அடிக்கிறான்? மந்திரத்தை வச்சு அடிக்கிறான். பிசாசை வச்சு என்ன செய்யறான்? அடிக்கிறான். அப்படித்தானே? ஏன்னா நேரடியா வந்த பிரச்சனை, கோர்ட்டு கீட்டுன்னு குழப்பம். இது ஆவியை விட்டுட்டா கோர்ட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த கோர்ட்டு எங்கதான்? அவர் தான் கோர்ட்டு, நியாயத்தில் இருக்கிறவர். இவன் போய் எனக்கு செய்வனை செஞ்சான்னா கோர்ட்ல சொல்லுவான், ஏய் செய்வனையா இவனே, இந்த மூடத்தனமான வார்த்தையெல்லாம் என்ன செய்யாத, இங்க பேசாத. ஒன்னே அவன் அடிச்சானா? இல்ல, ஆவி அடித்தது, வெளியே போன்றுவான். ஆவி யார் பார்த்தது? வெளியே போன்றுவான். அதனால இவன் என்ன செய்யறான்? மனுஷனை வச்சு அடிக்க. ஒரு சிலர் மனுஷனை வச்சு அடிக்கிறாங்க. தன்னால முடியலன்னா இன்னொரு மனுஷனை வச்சு அடிக்கிறது. ஒன்னும் முடியலன்னா எதை வச்சு அடிக்கிறான்? ஆவியை வச்சு அடிக்கிறான். இது நம்ம சொல்றது அமெரிக்கா ஈராக்கை தாக்குச்சு. ஈராக்கும் மந்திரம் செஞ்சுதான் அமெரிக்காவும் மந்திரம் செஞ்சுதுங்கிறான். அவனை ஜெயிக்கிறதுக்காக, ஒருத்தனை ஜெயிக்கிறதுக்காக. இன்னைக்கு அவ்வளவு முன்னேறி இருந்தாலும் இன்னும் அந்த மூட நம்பிக்கையில தான் கிடக்கிறாங்க. அடித்தல், தோழனை அடித்தல், எபிரேயனை அடித்தல்ங்கிறது ஒரு ஆவிக்குரிய மனுஷனை அடிக்கிறது. ஆவிக்குரியவங்களை நீங்க துன்புறுத்தக்கூடாது. உன்னை விட கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவனை நீ கனம் பண்ணணும். அவனை நீ அடிக்கக்கூடாது. எபிரேயன் தேவனுடைய மனுஷன். அதனால தான் நாங்க சொல்றோம், விசுவாசிகளுக்குள்ள உங்களுக்கு என்ன வரக்கூடாது? பிரச்சனை வரக்கூடாது. அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை விட நீ அநியாயத்தை என்ன செஞ்சுக்கலாம்? சகிச்சுக்கலாம். பிழையாம் கழுதிய போட்டு சாத்துன்னு சாத்தினா ரோட்ல வச்சு. பிழையாம் அடிச்சது யார? கழுதைய போட்டு அடிச்சு கழுதிட்டு ரோட்லயே பேசி புலம்பி, என் கையில மட்டும் ஒரு பட்டையா இருந்துச்சு, உன்னை எரிஞ்சிருப்பேன், வெட்டி போட்டுருவேன்னு சொன்னான். அடிச்சான் 3 விஷயம் அடிச்சான். வாசிங்க அந்த வசனம். என்னாகமம் 22:29. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். 3 விஷயம் அடித்தான். 3 விஷயம் எத்தனை படிச்சான்? கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? 3 தரம் அடித்ததென்ன? இது எதை காண்பிக்கிறார்? தீர்க்கதரிசிகளை அடித்தல், இல்லாவிட்டால் பாடுபடுகிற மனுஷர்களை அடித்தல். கழுதை சொல்லுது, நான் உனக்கு நன்மை தானே செஞ்சேன், அவனை தூக்கிட்டு தானே சுமந்தேன், இத்தனை வருஷமா நான் அவனை தூக்கி சுமந்தேன் இல்லையா? அது சொல்லுது பாருங்க, பிரசங்கம் பண்ணுது. கழுதைங்கிறது பாடுபடுகிற ஜீவியம், சுமை சுமக்கிற ஜீவியம்.
நம்ம சுமக்கிறவங்க, நமக்காக பாடுபடுறவங்க, அவங்களையே நம்ம சில நேரத்தில் நெஞ்சிடறோம், டென்ஷன்ல அடிச்சிடறோம், வார்த்தையில் அடிச்சிடறோம். அப்பதான் அவங்க நினைக்கிறாங்க, சே இவனுக்காக நம்ம இவ்வளவு செஞ்சும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கழுதை தீர்க்கதரிசியை காண்பிக்கிறது. ஏன்னா அது பேசி தீர்க்கதரிசியின் மதிகட்டையே நெஞ்சுது. அது தீர்க்கதரிசனம் தான் சொல்லிச்சு அவன்கிட்ட மதிகட்டை தான் தடுத்துச்சு. உனக்கு புத்தி சொன்னா உனக்கு கோவம் வராது, புத்தி சொல்றவன அடிச்சிடுறது. ஆலோசனை சொன்னா ஆகாது, அடிச்சிருவேன். ஒரு தீர்க்கதரிசி ஒரு ராஜாவுக்கு ஆலோசனை சொன்னா, உடனே சொன்னா ராஜாவுக்கு ஆலோசனை சொன்ன உனக்கு யார் நிப்பாட்டினது, வெட்டப்பட்டு சாவுன்னு ஆசைப்படுறியா போ அப்படின்ட்டான். அவன் உடனே ஓகேன்னு போயிட்டான். யோசிச்சு பாருங்க. சுமத்தல், உன்னையே சுமக்குறாங்க, குடும்பத்தாரும் உன்னை சுமக்குறாங்க, ஊழியக்காரங்க உன்னை சுமக்குறாங்க, சபை உன்னை சுமக்குது, அநேகர் உன் பலவீனங்கள் உன்னை சுமக்குறாங்க. ஆனா நீ சமயம் வரும்போது அவங்களே நெஞ்சிடுற, தட்டிடுற. கழுதை 3 தரம் அடித்தான். பாடுகளின் ஜீவியம் அது உன்னை சுமக்கிறது. அது சொல்லுது பாத்தீங்களா, நான் உன்னை சுமந்தான் அல்லவா. 30 கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கைக்கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா, இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். இல்லை என்றான். அதாவது எல்லாம் அடிச்சு சண்டையெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு கடைசியில் ஏங்க இப்படி பண்ணீங்க, ஆமா இல்ல தப்பு பண்ணிட்டேன் அப்படிமா. அதான நடக்குது. இப்ப கழுதை இவனு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, என்ன பண்றது, நான் உங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீங்க என் மேலதான் ஏறி வரீங்க, என்னைக்காவது நான் இப்படி செஞ்சேன்டா இல்ல. அப்பதான் அவனுக்கு கண்ணு திறந்துச்சு. இன்னைக்கு இந்த கூட்டம் கண் திறக்கிற கூட்டம். உன்னுடைய ஜீவித்தில் உள்ள குறைகளை நீ பார்க்கக்கூடிய கண்ணை மூடி இருக்கிற வரைக்கும் உன் குறை உனக்கு தெரியாது. கண்ணை திறந்து பாரு. ஓஹோ, எந்தெந்த காரியத்தில் நம்ம செஞ்சிட்டோம். கழுதையை போட்டு அடி அடின்னு அது வாயில்லா ஜீவன். அது என்ன பண்ணும், உன்னை எதிர்க்க சக்தி இல்லாத ஒரு தன்மை உள்ளது. அதுக்கும் கையில ஒரு பட்டம் இருந்துச்சுன்னா, கண்ணை திறந்து பாடுறா அப்படின்னு வெட்டியிருக்கோம் இவனை, அப்படிதானே. அது பேசாம அடியை வாங்கிட்டு ஆண்டவர் சொன்னார், அதை 3 தரம் ஏன் அடித்தாய். நான் தான் நிக்கிறேங்க, ஸ்பாட்ல நிக்கிறது யாரு, நானு. நீ அடிக்கும் போது ஸ்பாட்ல ஒருத்தர் நிக்கிறாரு. யார் அவரு, கர்த்தருடைய தூதனா இருக்கலாம். நீ என்ன விதத்தில் அடிச்ச, என்ன டென்ஷன்ல, என்ன அங்க என்ன நடக்குதுன்னு நீ அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லலாம். இப்படி நடந்ததுனால இப்படி பண்ண, இப்படி பண்ணதுனால அப்படி பண்ணன்னு நீ சொல்லலாம். ஆனா அங்க ஒருத்தர் என்ன செய்யறாரு, உருவின பட்டயத்தோடு ஒருத்தர் நிக்கிறாரு. உண்மையை மறைக்க முடியாது. உண்மை ஒரு நாள் தெரிந்துவிடும், ஊருக்கெல்லாம் அது தெரிஞ்சிடும் சொல்லுவான். உண்மையை மறைக்க முடியாது. சூரியனை போய் மறைக்கணும்னு எவனாவது பிளான் பண்ண என்ன ஆகும், அவன் முட்டாள். ஒருவேளை இன்னைக்கு மறைச்சிடலாம், ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் மேகம் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நாளைக்கு என்ன செய்யும், அது சும்மா புறப்பட்டு பிரகாசமா வெளியே போகும். அடித்தல் அந்த கேரக்டர் இருக்கா, அது எகிப்தியனுடைய சுபாவம். அதை எபிரேயர்கள் கத்துக்கொண்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. அடித்தல் பிலேயாமுடைய சுபாவம். பணாசை உள்ளவன் அடிப்பான். பிலேயாம் யாரு, கூலிக்காக விரைந்து ஓடினவன். பணம் 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 பணம்னு போறவனுக்கு அடிக்கிற சுபாவம் இருக்கும். அவன் பாடுபடுகளை அடிப்பான். அடுத்து கண்மலையை அடிச்சாங்க. ஆண்டவரையே போட்டு அடிக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, கண்மலையிட்ட பேசுன்னு சொன்னாரு. இவன் போய் என்ன செஞ்சிட்டான், போட்டு அடி அடின்னு அடிச்சான். ஆனாலும் கர்த்தர் இடம் கொடுத்தார். ஆண்டவருக்கு விரோதமா நாம் எவ்வளவு செய்யறோம். இது எதை காண்பிக்கிறது, எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது தேவகுமாரனை மறுபடியும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சிறுவையிலே அடிக்கிறார்கள், அறைகிறார்கள். மறுதலித்து போனவர்கள் எபிரேயர் 6 வாசிக்கலாம், இல்லாவிட்ட எபிரேயர் 10 வாசிக்கலாம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத. தேவகுமாரனை சிலுவையில் என்ன செய்றாங்க, அறைகிறார்கள். அடுத்து எபிரேயர் 10:27 தேவகுமாரனை காலில் போட்டு உதைக்கிறார்கள், மிதிக்கிறார்கள். ஒரு சிலர்லாம் கோபம் வந்துச்சுன்னா கீழே போட்டு மிதிப்பான். வாசிங்க 10:20. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து எப்படி இருக்கும். அப்ப ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில நாம் அடிக்கிறவர்களா இருக்கக்கூடாது.
பாடுபடுகிறவர்களை அழிக்கிறவர்களா இருக்கக்கூடாது, எபிரேயர்களை அடிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. என்னாகமம் 21:15 தாய் தகப்பனை அடித்தலா இருக்கா? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. இல்ல லேவியராகமம், சாரி நான் தப்பா எழுதிட்டேன் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். லேவியராகமம்ல இருக்கா இல்ல எங்க இருக்குன்னு பாருங்க. அங்க இல்லையா? தன் தகப்பனை தாயை அடித்தல் எங்க இருக்கு? தாய் தகப்பனை அடிக்க கூடாது. தாய் தகப்பனை அடிச்சா என்ன ஆகும்? ஒரு சிலருக்கு அந்த கேரக்டர் இருக்கு, தாய் தகப்பனை அடிக்கிறது. யாத்ராகமம் 21:15. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். தாய் தகப்பனை அடிக்கிறது அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்படி நம்ம அந்த பழக்கமே வரக்கூடாது. அந்த கேரக்டர் இருக்கவே கூடாது. என்னுடைய அறிவு தெரிஞ்சு எங்க அம்மாவெல்லாம் நான் நீன்னு சொன்னதாவே கிடையாது, எங்க அப்பாவை நீன்னு சொன்னதே கிடையாது. யார்ட்டையாவது பேசும்போது அவரு அப்படின்னு சொல்லியிருப்பேன், எங்க அப்பா வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன், இல்லாட்டா வந்தாருன்னு சொல்லியிருப்பேன். ஆனா நேரடியா இது வரைக்கும் உங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே நீ சரியில்லை நீன்னு எங்க அம்மாவையோ எங்க அப்பாவையோ சொன்னதே கிடையாது. அதே போல எங்க அண்ணனையுமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே சொன்னாங்க, இனிமேல் அம்மா அண்ணனெல்லாம் நீங்க வாங்கன்னு தான் பேசணும் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு அண்ணிலேருந்து இது வரைக்கும் இப்படி தான் பேசிட்டு வரோம். வேற யார்ட்டாவது பேசும்போது சொல்லுவோம் எங்க அண்ணா வந்தாரு போனாருன்னு சொல்லுவோம். ஆனா இங்க அப்படி இல்லையே. நம்ம பேரண்ட்ஸ் அடிக்கிறாங்க. விசுவாசிகளில் கூட அப்படிப்பட்ட கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கு. ஒரு சிலர் செயல்கள் அடிக்கிறது இல்லை, வார்த்தையில அவங்கள ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறாங்க, நொறுக்கிடுறாங்க பேரண்ட்ஸை. அப்படிலாம் செய்யக்கூடாது. நீ எந்த அளவின்படி அளக்கிறாயோ அந்த அளவின்படி உனக்கு என்ன செய்யப்படும்? திரும்ப அழக்கப்படும்.